ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாத ராசிபலன்கள், விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள், தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலமான அது எப்போ அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில், கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 20ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரார். கார்த்திகை 20ங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி, டிசம்பர் 6ஆம் தேதி விடியற்காலையில். அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் துலாம் ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி. நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும், ஏன்னா அது லௌகீகத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம் தான் ப்ராக்டிஸில் இருந்தது. இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது. இந்த மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் 26ஆம் தேதி நவம்பர் 26 கார்த்திகை 10ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் தேதி விடியற்காலை புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கார்த்திகை 21 அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு. இந்த இடத்துல வரும்போது குருவின் நேரடி பார்வையில் வந்துடுறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 கார்த்திகை 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 17 நிமிடங்களுக்கு சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 4 கார்த்திகை 18 அன்னைக்கு பௌர்ணமி பூஜை. அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்றைக்கி தான் திருவண்ணாமலையிலையும் மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார், சிவனே மலையாக இருக்கார். அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார்.
இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள். இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் 20 தேதி 24 தேதி 25 தேதியில் வாக்கில் வருது. இதெல்லாம் இருக்குது, சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது. நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில். உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பலன்களை இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது, எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இது உங்களுக்கு பண பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடன் உதவிகளால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. எல்லாரும் சொல்லுவாங்க 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் காரகோ பாவனாஸ்தி, களத்திர காரகன் காரகஸ்தானம் வரும்பொழுது காரகத்தை கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அதாவது காரகம்னா அந்த திருமண உறவு, நண்பர்கள் உறவு, சக பணியாளர்கள் உறவில் ஒரு சிறு குழப்பம் ஏற்படும் அப்படின்ட்டு. ஆனால் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போயிட்டு குருவால் பார்க்கப்படுகிறார். இதில் என்ன பலன் கிடைக்கும்னா, சில இடத்துல பகைமை உணர்வு வரும், ஆனால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் செவ்வாய், குரு பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் நன்மைகளை ஏற்படுத்துவார். உங்ககிட்ட ஒரு தவறான நோஷன் இருக்குது, நம்மளை இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க, நம்மளை இந்த சொல்லி தான் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அது கிடையாதுங்கிறத இந்த மாதம் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. குழந்தைகள், திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு திருமண வயசாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, கூடவே சூரியன் அந்த இடத்துக்கு இருக்கார். இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படும் திருமண விஷயத்தில், சில மாற்றங்கள் ஏற்படும் காதல் விஷயத்தில். அதே சமயம் அரசாங்க ரீதியாக, தந்தை ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சம்பந்தமாக அல்லது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு எதிரி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி. அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஒரு வக்ர கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். ஆனால் குரு உங்களுக்கு எப்போவுமே கெடுதலை ஏற்படுத்துவார். அவர் கெட்டு போகிறது உங்களுக்கு நல்லது தான். அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பண தேவை இருக்குன்னா கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இப்போ ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். ஆனால் ஆர்கியூமெண்ட் நிறையா இருக்குங்க இந்த மாதம். கார்த்திகை மாதம் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். ஒன்றுக்கு பெண், அதாவது சொல் அலங்காரம்னு ஒன்று வார்த்தை பேசினா இன்னொரு வார்த்தை பேசினா இப்படி இந்த தலைமுடிய பெண்கள் பின்னுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தைன்னு இப்படி நீங்கள் வார்த்தைகளால் பின்னல் கோலாட்டம் ஆடக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ்டு. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சில சங்கடங்களும் மரியாதை குறைவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமிநாத சுவாமி, அதாவது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை, சுவாமிநாதனை வழிபட்டு வருவதன் மூலமாக குருவாக, உங்களுக்கு தந்தைக்கே குருவாக இருந்தவன் உங்களுக்கும் குருவாக இருந்து நல்வழிப்படுத்துவான். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம். அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலும், அதாவது அம்பாள் ஆலயங்களிலும், விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி, அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள்.
அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.